இந்த ரொட்டேஷன் ஆஃப் ஏர்னிங் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு பேட்சா வந்துட்டு ஒரு 3 பேட்சா நம்ம சூஸ் பண்ணுவோம். 3 பேட்சா சூஸ் பண்ணி 1 இயருக்கு டார்கெட்டா வச்சு வளர்க்கறதுக்கு பேர் தான் இந்த மெத்தட். ஷார்ட்டா சொல்லணும்னா இதுதான். அது என்ன சூஸ் பண்ணி வளர்க்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கோட்டை நம்ம சூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு மேலா இருக்கலாம் இல்ல ஃபீமேலாவும் இருக்கலாம். இப்போ முன்னாடி சொன்னது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபீமேல் மேல் கலந்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இது வந்துட்டு மேலாவும் இருக்கலாம் இல்லை ஃபீமேலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து இருக்கு. மோஸ்ட்டாக இந்த மெத்தட் அதிகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாமளும் வந்துட்டு மேலே வச்சு வந்துட்டு இந்த பிளான் நம்ம சொல்கிறேன். ஸோ மேல் கோட்டை வந்து அதாவது கெடா ஆடுகளை சூஸ் பண்ணி ஒரு 10 விதமான கெடா ஆடுகளை சூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஒரு 1 இயரோ இல்லை 2 இயரோ டார்கெட்டை வச்சு வளர்க்கறதுக்கு பேர் தான் வந்துட்டு இந்த மெத்தடு. இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு 5 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் வந்துட்டு மேஜர் ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தடில் வந்துட்டு 4 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு 5 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் இருக்கும். ஒவ்வொரு மெத்தடுக்குமே வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். ஒன்றை சார்ந்து வந்துட்டு ஒன்று இருக்காது. மோஸ்டா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் கம்மி ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தும் வந்துட்டு வேற மாதிரியான வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். அதனால வந்துட்டு ஒன்றுத்துல இருக்கக்கூடிய மெத்தடை சூஸ் பண்ணி அதிலே வந்துட்டு அதுக்கு அடுத்த மெத்தட்ல வந்துட்டு அதுவே வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணாதீங்க. இது வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ளே பண்ணும். அது என்ன முக்கியமான வந்துட்டு 5 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் அப்படின்னா பிரீட் செலெக்ஷன், ஃபார்மிங் செலெக்ஷன், டயட் பிளான், வேக்சினேஷன் ஷெட்யூல். பாருங்க இந்த மெத்தட்ல வேக்சினேஷன் ஷெட்யூல் வருது. முந்தான மெத்தட்ல வேக்சினேஷன் ஷெட்யூல் இருக்காது. ஓகேங்களா? அதனால வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அடுத்தது 5th ஒன்று பாயிண்ட் அப்படின்னா ஹோல்சேல் கஸ்டமர். ஸோ இந்த 5 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் தான் வந்துட்டு இந்த மெத்தட்ல வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்துட்டு கவனிக்க வேண்டிய விஷயம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 ஆடு நம்ம வந்துட்டு வாங்குறோம் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜனவரி மாசம் வந்துட்டு ஒரு 10 ஆடு வாங்குறேன் அப்படின்னா அந்த 10 ஆடுமே வந்துட்டு ஃபீமேலா இருக்கலாம் இல்லை வந்து மேலா இருக்கலாம். அது உங்களுடைய விஷ். நான் மோஸ்ட் வந்துட்டு மேல் ஆடை வச்சு நான் சஜஸ்ட் சொல்றேன். அந்த 10 ஆடை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதுல இருந்து 1 இயர் அடுத்த ஜனவரி வரைக்கும் இது ஒரு பேட்ச். ஓகேங்களா? இந்த ஒரு பேட்ச் வந்து நீங்க வளர்த்துட்டு வரணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி அடுத்தது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல வந்துட்டு அடுத்த ஒரு பேட்ச் இறக்குவாங்க. அடுத்த பேட்ச் வந்துட்டு ஒரு 10 ஆடு இறக்குவாங்க. அதே மாதிரி அது மேலா இருக்கலாம் ஃபீமேலா இருக்கலாம். அடுத்தது மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அடுத்த 3 மாசம் கழிச்சு அடுத்த இன்னொரு பேட்ச் இறக்குவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு ரொட்டேஷன் ஆஃப் ஏர்னிங் மெத்தட். இந்த மெத்தட்ல 3 பேட்ச் வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். 3 பேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா இன்பிட்வீன்ல 3 மாசம் கேப்ல நம்ம சூஸ் பண்ண பத்தில இந்த 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பேட்சை இறக்கி 1 இயரா டார்கெட் வச்சு வளர்க்கறது நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த 3 மாசம் அப்படிங்கிறது வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து வந்துட்டு இந்த 3 மாசம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்சியலா நிறைய இருக்கவங்க, மேன் பவர் அதிகமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 மாசத்துல ஒவ்வொரு பேட்ச் இருக்குவாங்க. இல்ல எனக்கு வந்துட்டு ஃபினான்சியலா கம்மியா இருக்கு, மணி கம்மியா இருக்கு, இல்ல வந்து மேன் பவர் கம்மியா இருக்கு அப்படின்னா 3 மாசங்கிறது 6 மாசம் வைப்பாங்க. ஒரு சிலவங்க 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி கூட இருக்குவாங்க. இது வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். மெத்தடை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 மாசம் 4 மாசம் இடையில இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கம்ப்ளீட்டா மாறுபடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இந்த மெத்தட்ல கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஆகும். 1 இயர்ங்கிறது 2 இயரா கூட இருக்கலாம், இல்லை 3 இயர்ஸா கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மகிட்ட 3 பேட்ச் போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு பேட்சுங்கிறது ரெவன்யூ நம்மளுக்கு பொறுமையா கிடைக்கணும் அப்படின்னா இந்த டார்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. ரெவன்யூ எனக்கு சீக்கிரமா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த டார்கெட்டை வந்துட்டு குறைச்சிருவாங்க. இது வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு எல்லாமே அவங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து வந்துட்டு மாறுபடும். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த மெத்தடை சூஸ் பண்ணிட்டோம், ஒரு 10 ஆடு வாங்கிட்டோம். இதுல முக்கியமான 5 பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா பிரீட் செலெக்ஷன். இதுலயும் பாத்தீங்கன்னா பிரீட் செலெக்ஷன் வந்து நீங்க ஸ்டார்டிங்ல பிரீட் செலெக்ஷன் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் போட்டிருக்காங்களா இல்லையா, போட்டிருக்காங்களோ இல்லையா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரீட் செலக்ட் பண்ணும்போது மட்டும் பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம குவாலிட்டிஸ் ஆஃப் பிரீடை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா வேக்சினேஷன் நாம தான் வந்துட்டு பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம குவாலிட்டிஸ் ஆஃப் பிரீட் வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மிங் செலெக்ஷன்ல வந்து நம்ம வந்துட்டு பரன்மேல வளர்க்க போறோமா இல்ல தரைமுறையில் வளர்க்க போறோமா இல்ல வந்துட்டு மேய்ச்சல் முறையில் வளர்க்க போறோம். இதுல மோஸ்டா வந்துட்டு பரன்மேல வளர்க்குறவங்க இதுல அதிகமா இருப்பாங்க. சரி, தரைமுறையில் வளர்க்குறவங்க இருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு எது கன்வீனியன்ட் ஆகுது அந்த மெத்தடை சூஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு மெத்தட் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டயட் பிளான் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். நீங்க மேய்ச்சல் முறையில் கொண்டு போனாலும் சரி, இல்ல வந்து பரன்மேல வளர்த்தலாம் சரி, இது சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா கலப்பத்தி வந்து நீங்க கொண்டுட்டு வாங்க. இதுலயும் வந்துட்டு கலப்பத்தி இதுலயும் வந்துட்டு வரணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டயட் பிளான்ல ஒரு 3 இருந்து 4 வகை பசுந்தீவனத்தை நீங்க வந்து வளர்த்துக்கணும். ஓகேங்களா? நீங்க தரைமுறையில் வளர்க்கலாம் இருந்தீங்களா சரி, இல்ல பரன்மேல வளர்க்குறீங்களா சரி, இல்ல வந்துட்டு மேய்ச்சல் முறையில் வளர்க்குறீங்களாலும் சரி. ஏன் அப்படின்னா வந்துட்டு பசுந்தீவனத்தை இதுல கொண்டு வரோம் அப்படின்னா கம்பல்சரி வளர்த்துருக்கணும். அப்படின்னா நம்ம டார்கெட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா வெயிட் வந்துட்டு சீக்கிரமா இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உழைப்பு போட வேண்டியது இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா உழைப்பு அப்படின்னா என்னன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஃபீட் பண்ணணும் அதிகமாக. அதுக்கு வந்துட்டு பசுந்தீவனம் அப்படிங்கிறது தேவைப்படும். இது கம்பல்சரி இந்த மெத்தட்ல வந்துட்டு இருக்கும். முன்னாடி சொன்ன மெத்தட்ல வந்துட்டு இருக்காது. அதுல இதுல வேணா கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா? டயட் பிளான்ல பசுந்தீவனம் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும். 3 இருந்து 4 வகையான பசுந்தீவனம் கம்பல்சரி இருக்கும். அது என்னென்ன வகை அப்படின்னா ஆல்ரெடி நான் அந்த மெத்தட்லயே வந்துட்டு சொல்லியிருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் ஷெட்யூல்
ஷெட்யூல் இதுலயே நான் கம்பல்சரி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா முன்னாடி இருந்த மெத்தட்ல வேக்சினேஷன் ஷெட்யூல் இருக்காது. ஆனா இந்த மெத்தட்ல வேக்சினேஷன் ஷெட்யூல் இருக்கும். ஏன் வேக்சினேஷன் ஷெட்யூல் இருக்கும் அப்படின்னா நீங்க வாங்கும் போதே வேக்சினேஷன் போட்டு வாங்கினாலும் சரி, வேக்சினேஷன் ஷெட்யூல் போடாம இருந்தாலும் சரி, பட் ஆனா வேக்சினேஷன் ஷெட்யூல் அப்படிங்கிறது கம்பல்சரி இந்த மெத்தட்ல இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 3 செட் ஆஃப் பேட்ச் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த ஒரு செட்டில் நீங்க வந்துட்டு வேக்சினேஷன் ஷெட்யூல் நீங்க போட்டீங்க அப்படின்னா அதே வேக்சினேஷன் ஷெட்யூல் அடுத்த செட்டுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து தேர்ட் செட்டுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வேக்சினேஷன் வந்துட்டு இந்த மெத்தட்ல வந்துட்டு கம்பல்சரி இருக்கு. ஸோ அதனால வேக்சினேஷன் ஷெட்யூல் அப்படிங்கிறது இந்த மெத்தட்ல கம்பல்சரி நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏதாச்சும் ஒரு மேஜரா இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய நோய்களுக்கு வந்து நீங்க வேக்சினேஷன் கம்பல்சரி நீங்க பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, இந்த மெத்தட்ல. ஓகேங்களா. அடுத்து 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹோல்சேலர். அது யார் ஹோல்சேலர் அப்படின்னா இப்போ இந்த செட்டா வந்துட்டு நம்ம ஊருக்கே வந்துட்டு மார்க்கெட் வாங்கிட்டு அதாவது பேட்சா வந்துட்டு இந்த ஊருக்கு நம்ம ஊர் வீட்டாண்டியே வந்துட்டு ஒரு 10 ஆடு 20 ஆடு வாங்கிட்டு போயிட்டு சந்தையில வந்துட்டு விற்பாங்க, வியாபாரின்னு சொல்லுவாங்க. அந்த வியாபாரியை தான் நம்ம வந்து இப்போ டார்கெட் பண்ண போறோம். நம்மளுடைய இதுல பாருங்க மார்க்கெட்டிங்கே வந்திருக்காது. முன்னாடி இருந்த மெத்தட்ல மார்க்கெட்டிங் வந்துட்டு சொல்லியிருப்போம், இதுல மார்க்கெட்டிங் வந்திருக்காது. ஏன் அப்படின்னு இந்த மார்க்கெட்டிங் இந்த ஹோல்சேலரை டார்கெட் பண்ணுறது தான் இந்த மெத்தட்ல. இந்த ஹோல்சேலரை கண்டுபிடிச்சு டார்கெட் பண்ணணும், இந்த வியாபாரியை கண்டுபிடிச்சு நம்ம டார்கெட் பண்ணுறது தான் இந்த மெத்தட்ல. ஸோ என்ன அப்படின்னா ஒரு 10 ஆடு நீங்கள் வளர்க்குறீங்க, நம்ம அந்த 10 ஆடுமே கூட்டு போயிட்டு நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு சில்லறத்தனமாக வந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால வந்துட்டு யார் ஹோல்சேலராக வந்துட்டு வாங்குறாங்களோ அவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். அது வந்துட்டு இந்த வியாபாரியாகவும் இருக்கலாம், இல்லை வந்துட்டு கறி கடை கசாப்பு கடைக்காரரும் இருக்கலாம், இல்லை வந்துட்டு யாராக வேணாலும் இருக்கலாம். நம்மளுடைய கோல் என்னவா இருக்கணும், ஹோல்சேலாக வந்துட்டு சேல் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து பேட்ச் வெயிட்டிங் இருக்கு. அப்போ நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேட்சாக தான் நம்ம சேல் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேட்சா யார் வாங்குறாங்களோ ஹோல்சேலாக யார் வாங்குறாங்களோ அவங்கள தான் வந்து டார்கெட் பண்ணணும். நம்மளுடைய டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா அவங்க தான் நம்ம டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸா இருப்பாங்க. சோ அதனால வந்துட்டு அவங்கள தான் அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா. சோ இதுதான் இந்த மெத்தட். ஐ அம் ஷூர் உங்களுக்கு இந்த வீடியோ கம்பல்சரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கீழே கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தாராளமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க வந்துட்டு ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த வீடியோல கோட் ஃபார்மிங் பிசினஸ்ல புதுசா என்டர் ஆகி வரீங்க அப்படின்னா இந்த 3 வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எந்த மாதிரியான டைப்ல நம்ம கோட் ஃபார்மிங் பிசினஸ் பண்ணணுங்கிற ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும்.